சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது? இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? என்ன மாதிரியான விஷயங்கள் பலமா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பலவீனமா நடக்கும், கவனமா செயல்பட்டா என்ன விதமான நன்மைகளை நீங்க எப்படி பெற முடியும்? இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம இப்ப இந்த பதிவுல உங்களுக்கு சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்து சேரும் அப்படிங்கறத இப்போ நாம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சில தடை தாமதம் வரலாம், அதை நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். தடை தாமதம் அனைத்துமே விலக இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவான் ராசி அதிபதினு சொன்னோம் இல்லையா, அப்ப நீங்க வெள்ளிக்கிழமையில சிவ பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். வருகிற தடை தாமதம் அனைத்தையும் உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு உண்டாக சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவளவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள இந்த நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். சரி, வாங்க நாம இப்ப உங்களுக்கு அமைப்புகள் எப்படி உண்டாகி இருக்கு, கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விதத்தை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாத துவக்கம் அப்படிங்கிறது எல்லா விதமான நன்மைகளுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி செயல்படுத்தியிருந்தாலுமே சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த மாத துவக்கத்துல முதல் 15 நாள் அப்படிங்கிறது நீங்க சிறப்பா செயலாற்றுறீங்கன்னா நன்மைகள் பலவும் பெற முடியும். இந்த மாத துவக்கம் எல்லா விதமான நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சுக்கிற நல்ல நல்ல விஷயத்த கூட நீங்க இந்த முதல் 15 நாள்ல செஞ்சுடுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனாலதான் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க போகுது. அதனாலதான் இப்படி சொன்னோம். மாத பிற்பகுதியில மந்தமான நிலை இருக்கும், தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலுமே அதுல உடனடியா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அதனாலதான், மற்றபடி நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு சரியாயிடும். சுப செலவுகள் உண்டாகும். குடும்பத்தோட நீங்க வெளியில செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் எல்லா விதமான நன்மைகளுமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க இப்ப தூங்கி எழுந்த உடனே கூட இறைவா இன்றைய தினம் எனக்கு நல்ல நாளா இருக்கணும், வருகிற பிரச்சனையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனம் மாற வேண்டிக்கோங்க. எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க உங்களுக்கு சிவபெருமான் உறுதுணையா இருப்பாரு. இப்ப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்து நின்று சாதனை படைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தா, உங்களோட லாபாதிபதி குரு பகவான் என்ன பண்றாருன்னா தன குடும்ப வாக்கிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இதன் மூலம் நீங்க எடுத்த வேலைகளை எல்லாமே வெற்றி அடையக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கீங்க. தடைபட்டு இருந்த முயற்சிகள் நல்லபடியா முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே உங்களை விட்டு விலகிடும். ஜென்ம ராசிக்குள்ள உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரம் எதிலுமே வேகமா செயல்பட உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். நினைச்சத உடனே சாதிக்கணும் அப்படிங்கிற வேகம் உங்களுக்கு பிறக்கும். அதனால நீங்க திறமையா செயலாற்ற போறீங்க. மேலும் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். உங்கள் வேலைகள் எல்லாமே சிறப்பா செஞ்சு வெற்றியடையக்கூடிய யோகம் இருக்கு. உடல் சோர்வு உண்டாகும், உடல்நல பாதிப்பு வரும், கவனமா இருங்க.
இந்த நேரத்துல உங்களோட தாயின் உடல்நிலையிலுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாம தாய் வழி உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். ஜீவனஸ்தானத்துல ராகு சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரிச்சு காணப்படும். உத்தியோகத்துல சிலருக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களோட வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா போதுங்க. மற்றவங்களோட பிரச்சனையில நீங்க எந்த ஒரு தலையீடும் செய்யாதீங்க. அதே போல நியாயமா உங்களோட பணிகளை செயல்படுத்துறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான அக்கறையில ஏதாவது மாற்றம் வரலாம். கவனமா பாடத்திட்டத்துல நீங்க முழு கவனமா படிக்கணும். நண்பர்களால் முன்னேற்றத்துல தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இப்படி சொல்றோம். கவனமா படிங்க. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுதும் நீங்க முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே வந்து சேரும். உடல்நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடம் வரலாம், கவனமா இருக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதை வரும் பொழுது மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்துல எச்சரிக்கையா செயல்படணும். வீண் பேச்சால சிலருக்கு சங்கடம் உண்டாகலாம், நெருக்கடி வரலாம், கவனமா இருங்க. சிலருக்கு பதவியில ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடுகள்ல கண்ணும் கருத்துமா இருந்தா நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்பட்டா நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு. இந்த மாதம் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலகிடும். உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறிடும். மறைமுக எதிர்ப்புகளுமே விலகிடும். உடல்நிலை சீரான முன்னேற்றத்தில் இருக்கும். இழுபறியா இருந்து வந்த வழக்கு கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி செயல்பட்டுவங்க இப்போ உங்ககிட்ட சரணடைய போறாங்க. உங்களோட பணிகளை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களோட முயற்சி இப்போ அதற்கான வாய்ப்பு கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்குமே தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இட சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படாது. மாணவர்களுமே இந்த காலகட்டத்துல படிப்புல கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது. வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நேரத்துல உங்களோட முன்னேற்ற பாதையிலிருந்து உங்களை இடமாற்றம் செய்யலாம். கவனமா செயல்படுங்க. கூட பழகிறவங்களோட நல்ல எண்ணத்துக்கு மட்டும் நீங்க இடம் கொடுங்க. உடல்நிலையில உங்களுக்குமே சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அவ்வப்போது. அதை உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க தொழில முழுமையா கவனம் செலுத்தும் பொழுது உடல்ல சரியா நீங்க கவனிக்காம போற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். சரியான நேரத்துக்கு கரெக்டா உணவு சாப்பிடுறது, தூங்கி எந்திக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே உடல்நல கோளாறை நீங்க தவிர்க்க முடியும். மேலும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியமா திட்டமிட்டு செயல்படும் பொழுது உங்களுக்குமே முன்னேற்றம் அடையக்கூடிய பல வாய்ப்புகள் வந்து சேரும். தைரியமா செயல்பட்டீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளுமே பெற முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அவர் நீச்சம் அடையும் பொழுது எல்லா விதமான முன்னேற்றங்களுமே நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும். கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க எவ்வளவு திறமையா செயலாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் இருக்கார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு உங்களை எல்லா விதமான பாதுகாப்பான செயல்கள்லையுமே உங்களை வச்சுக்குவாரு. அதனால நீங்க தைரியமா செய்யலாம். வரக்கூடிய பிரச்சனைகள் நினைச்சு பயப்பட தேவையில்லை. எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடையும் வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும். நிதி நிலையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட செல்வாக்கு இந்த சமயத்துல உயர்ந்து காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றினால் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு வந்து சேரும். எதிர்ப்பு வழக்கு அப்படின்னு இருந்த நிலை இப்பொழுது மாறும். இத்தனை நாட்களா ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். இந்த நிலையே மாறப்போகுது. சொல்ல போனா முன்னேற்றமான நிலை இனி உங்களுக்கு. செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களோட வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்படும் வகையில பல சம்பவத்தை நீங்க இப்போ செய்ய போறீங்க. எல்லா விதமான நன்மைகளுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. மேலும் 3 நட்சத்திரக்காரங்களுமே தொடர்ந்து சிவபெருமான வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்படுத்தும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம்.
இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் உங்களுக்கு உதவியா இருக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.